வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்க போனா ஜேகே சேனல் வந்து ஐ காட் ட்ரோல்டு பை எ கேம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமே. சிவம் துபே நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் யூனோ ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ நான் ரிவர்ஸ் யூனோன்னு சொல்லிட்டேனே, அப்போ ஆகாமல் போயிடுச்சுன்னா யாரும் கண்டுக்காதீங்க. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நல்லா இருக்கு ஐயா. இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த வீடியோ வந்து ஒரு கேம் பிளே வீடியோ. இந்த கேம் பேர் லெவல் டெவில். இது வந்து ஒரு ட்ரோல் கேம், அவ்வளோதான் எனக்கே தெரியும். லெவல் டெவில் நாட் அ ட்ரோல் கேம் அப்படின்ற வேற போட்டிருக்காங்க. A nice pleasant game with no surprise. நான் விளையாடி இருக்கேன். 80 levels that make you happy. போலியே நீ இல்ல ஒரு ரெண்டு லெவல் விளையாடுன அதுக்கு மேல காண்ட் ஆயிச்சு. லவ்ஸ் தி எண்டிங். பாப்போம் என்ன வச்சிருக்காங்க. ரேஜ் வீடியோவா மாறாம இருந்தா ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோக்கு வந்த கிரிட்டிசிசம்க்கும் சில விஷயங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். அது வந்து இந்த டைம் ஸ்டாம்பில் வரும். ஸோ வந்து மறக்காம அந்த பார்ட்டை பார்த்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே நவ். ஓகே, பார்க்க சிம்பிளா இருக்கு, அதுதான் எண்டு. விளையாடி இந்த மாதிரி வரும் திடீர்னு. ஃபர்ஸ்ட் லெவல் ஓவர். இங்க எங்க குழி போட்டுருக்கான், எங்க பல்லவர்னே சொல்ல முடியும். ஓகே ஓகே, இங்க ஒரு குழி, அங்க ஒரு ரெண்டு வாட்டி வரலன்னு போல எல்லாத்தையும் பார்த்து. அப்படியா விஷயம். ஸோ வந்து நடுவுலயே குதிக்கணும். அவ்வளோதாங்க. இது ஆக்சுவலாக லெவல் 1. லெவல் 1க்குள்ள சப்பிரிவு 4வது கேம் இது. என்ன நினைக்கிறேன், அது மட்டும் தான் விளையாடி இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓடினே இருக்கு, வேகமா ஓடணும், அவ்வளோதான் நினைக்கிறேன். நல்லா இருக்கியா ஓடுறது? பண்ணிருக்கான்னு தெரியலையே. சூப்பர். என்னடா பிரிக்கிற? ஓடு 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 ஓடு. நம்ம மைண்ட் எப்படி ஓடுது நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு பண்ணாங்க கரெக்ட்டா. அதாவது லெவல் 1 முடிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் யோசிப்போம். அந்த இடத்துல அப்ப இருக்கு 16 லெவல். 16ம் பெற்று பெருவாள் வாழ்க. பிட்ஸா இதுக்கு பேரு. அடுத்த லெவல் போவோமா? ஸ்பைக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் விளையாடி இருக்கேன். லுக்ஸ் பிரிட்டி சிம்பிள். நவுருமே நினைச்ச வேணா அவ்வளோதான். ஓகே, இப்போ லெவல் மாற்றிட்டாங்க. இப்போ வேற இடத்துல கொடுக்குறான். இது தள்ளுறானா? இல்லை, தள்ளலை, வெடிக்கிற. ஓகே, கிட்ட வரான். எனக்கு தெரிஞ்சு இவன் தூரம் போவான். இது நவுருன்னு நினைக்கிறேன். அது கிட்ட போறான். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணிருப்பான்னா, இங்க குதிச்சா இது வந்து மாறி குதிக்கிறேன். இங்க வந்துரும் பாருங்க. டோர் கிட்ட தெரியும்டா. இப்போ நீ சப்பே ஆயிட்டடா. எப்படி ப்ரெடிக்ட் பண்ண மாட்டியா? இப்போ பாருங்க, ஜம்ப் பண்ண முடியாதுல, எதுக்கு வச்சாங்க? இது நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ வந்து அப்போ நம்ம இங்க வந்துட்டு ஓடிட்டே பின்னாடி போயிட்டு வந்து குதிக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. குதிச்சுட்டு ஓடு 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 வந்து குதி. ஓடு 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 ஓடு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த படிக்கட்டா கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ ஈஸி தான். அப்பா டோர் கிட்ட வரைக்கும் இப்படி போக சொல்றாங்க. இங்கிட்ட என்ன ஓட்டை எது கொடுத்துருக்கான்? அதுக்கு தான் அந்த ஓட்டை. ஓடு 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 அங்க போய் ஜோலிச்சுக்கணும். ஓடு 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 ஓடு. இப்போ போகணும். அவ்வளோதானே. நல்லா இருக்கு இந்த கேம். ஓகே, ஏன் நிக்குது? போறல அப்புறம் ஃபுல்லா ஓடு ஓடு ஓடு, நிக்காதீங்க. ஓகே, லெவல் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து புஷ். இது காமாவே இருக்கு. எப்பவும் அதாட்டா இருக்கு. யோசிங்க. சூப்பர். என்னடா அங்க முளைக்குது பண்றீங்க? ஏதோ முளைக்குது. அதான் புஷ் தள்ளி விட்டுருது.
இப்போ புரியுது. எப்படி இப்ப போறது? அங்க போயிட்டு திரும்ப இந்த புஷ் பக்கம் பண்றாங்கல்ல. கரெக்ட். அது போலாம். அவ்வளவுதான் ஈஸி. இப்போ நான் தெரிஞ்ச லெஃப்ட் சைடுல இருந்து வருவான். அவ்வளவுதான். ஓகே. அவரே விழுந்து பாத்துக்கிறேன். நீ என்ன வெட்டுறது? நான் தான் விழ வைப்பேன். ஓகே ஓகே. என்னங்க இது? இது கீழே இருந்து மேலே வரும். ஜம்ப் பண்ணுங்க, ஏன்னா வலி வரும் நானே. ஓ என்னடா நடக்குது? ஃபர்ஸ்ட் இதுல முடிச்சிட்டாரு, செகண்ட் சான்ஸ் போ. ஓகே இப்போ என்னடா மொத்தமா இப்போ எப்படி இது தாண்டி போகுது? நின்னாலும் தள்ளி விட்டுருமே. இந்த இடம் இருக்குல்ல நிக்கிற மாதிரி. எனக்கு புரியலைங்க. கீழே விழுவோம் போல. கீழே விழுவோம். அங்கேயே நின்னுட்டு எட்ஜில் நிக்கணும்பா. ரோடு விழுந்துடுறாரு. நின்னாவே பண்ணலாம். மேத்திங் இது எப்படி என்னடா பண்றீங்க? நில்லுங்க. ஃபோர்ஸ் தள்ளி விட்டுறதுன்னு என்ன கூட. அவ்வளவுதான். ஓ இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்போ குதிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்லையே. ஓகே வந்து நிஜமாவே இது நம்மளை கலாய்க்குது. அவ்வளவுதான். இப்போ ஜம்ப் பண்ணிடலாம். ஓ அப்படி. இப்போ புஷ்ஷு முடிஞ்சிருச்சு. 3 லெவல் முடிஞ்சிருச்சு. காயின்ஸ் இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். சிம்பிள். எங்க கலெக்ட் பண்ண போற? லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி. ஓகே இது எப்படி போறது? காயின் மேலே ஏறி போனோம்னு நினைக்கிறேன். ஓ ஆமா. அடடே. இவ்வளோ ஈஸியாக கொடுக்கலாம். அந்த காயினை தொடக்கூடாது. நேராக போய் குதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது என்னது? எங்க வைக்கிறான் பாத்தீங்களா? அந்த மூளை நல்லா யோசிக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு. காயின் காயின் இடத்துல ஏதாச்சும் இன்விசிபிளாக வச்சிருப்பான் பாருங்க. இங்கே குதிக்கிறேன்னா எப்படி கரெக்டாக குதிக்கணும். காயின் பக்கத்துல இருக்குது. எப்படி கையை நரம்பெல்லாம் வலிக்குது. இது ஸ்கிட் ஆகாதரா? ரொம்ப கஷ்டப்பா. நல்ல வேகமாக போகும். அது நோந்தது லாஸ்ட் ஒன்று. எனக்குல 10 ட்ரை போ. இப்போ காயின் பின்னாடி எடுப்போமா? தெரியும்டா தெரியும். படாம போனோமா காயின்ல? அவசரப்பட்டு போயிட்டீங்க. அவரே போய் முட்டினாரு. இன்னும் கூட ஒன்றும் படல. நேரம் டோர் கிலோமீட்டர். லெவல் 4 முடிஞ்சிச்சு. லெவல் 5 குள்ள போயிடும். கண்ட்ரோல் சார். எங்க ரைட் அமுக்குனா லெஃப்ட் போறாங்க. ஆப்போசிட். மதர் இந்த பட்டன் அதுனா அப்படி ஒர்க் ஆகும். ஐயோ குதிக்கிறது ஒரே பட்டன் தான். ஓ ஆமா ஆமா இங்கிட்ட அமுக்கணும்ல, மறந்துட்டேன். நீங்க இப்ப ரைட் பட்டன் பாருங்க. ஓகே லெஃப்ட்க்கு ரைட், ரைட்டுக்கு லெஃப்ட். இப்படி போணும். ஏப்ரல் ஃபூல். என்னடா நீ போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் ஜம்ப் அமுக்குனா இது ஜம்ப் ஆகுதுங்க. என்ன ஓ நம்மள ஜம்ப் பண்ணா அது ஜம்ப் ஆகுது. இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. மேல போச்சா? அதான் அது ஜம்ப் பண்ண வச்சு நம்ம மூவ் ஆகும். இது கஷ்டம் ஐயா. சிம்பிள். ஓகே இது என்னது? இல்ல இப்போ கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கு. மேல இருந்து வரும். ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்றான். இப்போ என்னது இது? ஏய்டா அவ்வளவு பெருசா ஜம்ப் பண்ற. மேல் முள் படாம போய் ஜம்ப் ஜம்ப் பண்ணு. பண்ணு. கிராவிட்டி எல்லாம் வச்சுக்கறான் அந்த கரெக்ட்டா? அவ்வளவுதான். ஈஸி. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல்ஸ் மாத்திட்டான். கண்டிப்பா நவரும். என்ன சவுண்ட் மட்டும் வருது? இதுல ஹெவி கிராவிட்டியா? அதாவது இங்கிட்டு குதிச்சோடனே கண்ட்ரோல்ஸை மாற்றி விட்டுறான் மறுபடியும். ஸோ குதிச்சு மாற்றும். ஐயோ ஓகே இப்போ வந்து ரைட் அம்னா ரைட்டு போகிறான். இப்போ மறுபடியும் மாற்றுறான். இப்போ மறுபடியும் வந்து இப்போ ரைட் அம்னா ரைட்டு போவான். கரெக்டாக ரைட்டு. இப்போ மாற்றுறேன். அவ்வளோதானா? 5 லெவல் முடிஞ்சு. 1 2 3 4 5 முடிஞ்சு. இப்போ 6வது லெவலுக்கு போவோம். முச்சிரர் போல இது இருக்கு. என்னப்பா? ஜம்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏப்ரல் முன்னாடி நடுவுல நிக்கணும். ஸோ இப்போ எப்படின்னா நடுவில் நிற்கணும். ஐயா நடுவில் இருங்க.
அவ்வளோதாங்க ஈஸி. மூளைதான். ட்ரெயின் மேப் போகுது. அப்படியே நில்லுங்க, அவ்வளோதான். அதுவே இருந்து விட்டுற போகுது. இப்போ என்ன பண்ணணும்? ஜம்ப். இவனே கூட்டு போறான். ஓகே, அங்க ஜம்ப் பண்ணி நீ பாட்டுவான். வெயிட் பண்ணுவோம். ஏய், இங்கிட்டு வரான் போல. முடியலையே, ஃபாஸ்டா நிக்கிறப்ப ஜம்ப் பண்ணணும். வேலை இல்ல சேருது இல்ல. புரிஞ்சிருச்சு. இப்போ போகும்போதே இது பண்ணா. ஓகே, அங்க விளையாடும் போது தான் கஷ்டம் தெரியும். திரும்ப அது எடுக்கிறேன். அதாவது நான் திருப்பி வர நேரத்துல தான் ஜம்ப் பண்ணணும். டைம் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் மிஸ். பொறுமை வந்தோடனே போலாம். டேய் குதிடா டேய். டேய் குதிக்கிற ஜம்ப் பண்ண மாட்டேன்றான். எதுவும் ட்ரிக்கிக்கு வச்சிருக்கானா இல்ல நான் அமக்குறது சரியா ஒர்க் ஆகலையா? ஒட்டுல நின்று அவ்வளவுதான். அப்பா. ஓகே ஓகே. அப்படி இப்படி இப்படி வந்து அப்படி வந்து அடிக்கிட்டே போகுது. ஆமா ஸ்டெப் மாதிரி. என்ன பேசி கேட்க மாட்டேங்குது. டேய் 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 இங்க வர்றா, சொல்றத கேளுடா. டேய் சொல்றத கேளு. ஆமா, சம்டைம்ஸ் நமக்கு பேச்சு கேட்காது. ஏய் ஏன்டா எவ்வளவு பதற? ஏன்டா ஐயோ என்ன பாக்குற ஃபிளாஷ்பேக். ரேஜ் வீடியோவா மாறாம இருந்தா ஓகே. எனக்கு தமிழ் ஞாபகத்துது. தம்பி தம்பி குதிக்காத தம்பி, பொறுமையா போ தம்பி. என்ன ஏன் ஏன் இல்லடா, குடுகுடுன்னு ஓடுனேங்கடா. தம்பி 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 என்னப்பா? ஏய் நரம்பு தளர்ச்சி வந்துருயா நீ. டேய் அப்படி விளையாடுற. ஏன்டா பதற? ஏய் உனக்கு ஒரே ஒண்ணுதான். நான் இல்ல கேக்குறேன் நண்பா. உன்னால ஜம்ப் பண்ண முடியுமா முடியாது? இப்ப எதுக்கு நீ எதுக்குடா போய் தட்டிட்டு வர? மேல குதிக்கிறா. இருக்கா இல்லையாடா? இங்க குதிக்கிறோம். நிதான வேணும். லாஸ்ட். நான் எந்த குதிக்கிறேன்? தப்புடா. பிளசன்ட் கேம் இல்ல அதுவா ஓடுதான் நீ நிக்கணும். டேய் என்ல சென்டர்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எஜ்ஜு என்ன வந்து ரொம்ப 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 கதை. இப்ப பாருங்க முடிக்கிறப்ப. வாடா 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 வாடா. ஓ இல்லங்க ஐயா, ஒரு நிமிஷம் அப்படியே அமுக்கிறான். ஏன் குதிக்க மாட்ற? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஒரு நிமிஷம் நின்னுட்டு தான் ஜம்ப் பண்ணுங்களேன். டிஸ்டன்ஸ் போயிடுதுல. அப்பாடா எப்பா ஏதாச்சும் ஸ்டிக் போட்டுற போறான்ப்பா. அப்பா ஏய் ஹார்ட் அட்டாக் வந்துரும் போது. இப்போ இதுல என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. என்னப்பா ஓ, மறந்துட்டேன். move பண்ணா ப்ரெடிக்ட் பண்ணி போணும். ஓ எங்க இருக்குன்னு நம்ம போனோம் கண்டுபிடிச்சு. ஏய் மறந்து ஜம்ப். ஏய் ஏன்டா மேல குதிக்கிற? கீழ குதிடா. வருவான் வெயிட். இங்க லைட்டா ஜம்ப் பண்ணு. அவ்வளவுதான் போ. லெவல் 6 முடிஞ்சுப்பா. ஏய் இன்னொன்னு இருக்கா? இது என்ன பண்ணுவான் தெரியலையே. வேமா போவானோ தெரியல. தெரியும். லாஸ்ட்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணினோம் போல. அப்படியே நிக்கணும். லாஸ்ட் படியில இருந்து அப்பாடா எப்பா சாமி. 7வது லெவல் இப்போ போறோம். ஓஹோ அப்படியா? ஓ லாஸ்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. நடந்து போயிடலாம். ஸோ ஈஸி தான். இது அப்படியே குதிச்சுக்கிட்டே அங்கே லாஸ்ட் மட்டும் டச் பண்ணக்கூடாது. ஈஸி ஈஸி. டச் பண்ணிடாது. அவ்வளோதான். ஈஸி சிம்பிள். வெரி நியாயமா குத்தி இருக்கணுங்க. இது என்னங்க இப்போ என்ன சேர்க்க போறியா? I didn't know that was possible. இது ஏன் இந்த கேப்ல எதுக்கு இங்கே இதை கொடுத்துருக்காங்க? ஜம்ப் அப்படியே ஜம்ப். ஏப்ரல் ஃபூல். நேரா போயிடலாம். நம்ம வந்து நல்லா விளையாடுறாங்க இந்த கேம். ஓ அங்கேயே நிக்கணும். எப்படிதான் டான்ஸ் வேணாடே. இது நேரா போயிடலாம். கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போனோம். அப்படி ஜம்ப். இது அப்படியே தள்ளிக்கிட்டே போவானா? தெரியும்டா டேய். இது எப்படி பண்ண போறேன்னு தெரியல. நான் ஓ
அது மட்டும் பிரிஞ்சு தலை மட்டும் தனியா பிரிஞ்சு வருது. என்னங்க ஆலயத்துக்கு மேலே இருக்கானா? இங்க ஜம்ப். சூப்பர்ப்பா தம்பி, சூப்பர்மேன் மாதிரி விழுகிறீங்க தம்பி. இங்கே ஏதாச்சும் அது வச்சிருப்பான், மேல கால் வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாச்சும் வச்சிருப்பான் இவன். எதுக்கு ஒரு வாட்டி மேல ஏதாவது இருக்கா? அங்க ஜம்ப் பண்ணோம். மிஸ்ஸு. ஆனா அந்த இது Jump. எங்க வரும்? அவ்வளவுதான். ஓகே, லெவல் 7ல் 5வது லெவல் இது. டேய் அவன் டைப்ரைட்டிங் அடிக்க. லெவல் 7 கம்ப்ளீட். லெவல் 8க்குள்ளே போகிறோம். இதோட முடிச்சுக்கலாம்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு விரல்லாம் வலிக்குது. வாட்ஸ் ஓகே, இது வந்து டெலப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டால் அங்கே போகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ இங்கே போட்டால் எங்கே போகிறான்னு பார்க்கணும். நல்லது. எப்படி போறது அப்புறம்? ஜம்ப் பண்ணி கீழே விழணும். அது மேல படக்கூடாது. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஈஸி, வெரி சிம்பிள். இப்போ இங்கே அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு வர வெயிட் பண்ணணும். வந்து நிப்பானால போவான். ஜம்ப். ஐயோ குதிக்க போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நீ வருவே நான் நிப்பேன். வந்து இவன் இங்கே வருவான். முன்னாடி ஜம்ப் பண்ணா அவ்வளவுதான். இங்கிட்ட எதுவும் இல்லை ட்ரிக்கு. ஓகே கம்ப்ளீட். ஓகே இங்கிட்ட ஏய். போ. மேல போ. குதிடா குதிங்க. இதையும் தள்ளி வைக்கிறான். நான் நிற்க மாட்டேனே. எதுவும் வச்சிருக்கானோ? ஓ இருக்கு தப்பா போட்டான்னு தெரியலையே. எப்படியும் இதுக்குள்ள அந்த இடத்துல கிட்ட போய் ஜம்ப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து உண்மையா போயிருக்குல்ல. ரைட்டா லெஃப்ட் போகுமா, லெஃப்ட் போகுமா, ரைட் போகுமா? ரெண்டுல ஒன்று தொடுங்க. ரைட்டா Toss வச்சிருங்க. போட்டுடலாம். தலை விழுந்தா ரைட் போகும், பூ விழுந்தா லெஃப்ட் போகும். பாருங்க நண்பர்களே, நான் ஏமாத்த மாட்டேன். என்ன இருக்கு? பூவா? பூ இருக்கு. பூனா என்ன சொன்னான்? லெஃப்ட் சொன்னாமா? இப்போ லெஃப்ட்ல போகணும். ரைட்டில் போக வேண்டியது இருக்குங்க. ஓகே, அவ்வளோதானப்பா. எதுவும் ட்விஸ்ட் இல்லைல்ல? ஓகே, இப்போ ஈஸியாக கொடுத்தா தான் எனக்கு என்னமோ பண்ணுறேன். திரும்ப அங்கே போயிடணும். போய்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் ஏதாச்சும் twist வைப்பான். அதுவும் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணும் இல்ல, அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு எங்கிட்ட வச்சிருவான் பாருங்க. அங்க என்ன வச்சிருப்பாங்க இதுல? தெரியும். இது ஓ இங்க நின்னு இதுல 1 2 3 விழுகுது. 4வது வாட்டி விழுகல. 1 2 3 4 இப்போ விழுகாது. படணும். இல்லை, இதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து விழுகாது. இங்கே இருக்கும். அப்படின்னு இல்லைங்க. பார்த்தேலா? முடிஞ்சிச்சுங்க. லெவல் 8 லெவல்ஸ் கம்ப்ளீட். எனக்கு இப்போ ஒரு புதிய வகை சந்தேகம் வருகிறது நண்பர்கள். அதாவது இதை நான் இன்காக்னிட்டோ டேப்ல உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். சரி, ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த கேமுக்கு வந்து மீதி ப்ராக்ரஸை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் முடி. பார்ட் 2 இந்த வீடியோக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 36,000 லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 போடுறேன். இஃப் யூ லைக் இட். ஓகே, இப்போ வந்து போன வீடியோ பற்றி சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜி நான் வந்து நீங்கள் என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அது நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்காகவா எவ்வளோ பேசுகிறேன். அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் திஸ் தம்ப்நெயில். நான் அந்த வீடியோவில் அந்த தம்ப்நெயில் பற்றி மட்டும் தான் பேசினேன். மற்றதெல்லாம் நான் பேசலை மீன்ஸ் விட்டுட்டேன். பட் அந்த ஒரு தம்ப்நெயிலுக்காக மட்டும் வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வரல. நான் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து எம்ஜி நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணுறனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், இப்போயோ போட்ட வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு சூப்பர் மார்க்கெட்ஸ் சீட் யூன்ற ஒரு வீடியோ ஒரு வருஷம் முன்னாடி வந்தது. இதுக்கு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. இதை மறுபடியும் வந்து நான் அதை வந்து ஐம் நாட் ஆடிங் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் டு த ஃபயர். இதை ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் கமெண்ட்டே எம்ஜி ப்ரோஸ் தம்ப்நெயில் இஸ் ஆல்சோ கிரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது கீழே ரிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஆட்டாப்பா. உங்களுக்கு இருக்க ஸ்குவாட் கவுண்ட்டுக்கு நீங்கள் இப்படி தம்ப்நெயில் போட்டு தான் வியூஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் இப்படி மட்டமாக பண்ணுறீங்க? இதை தான் நான் சொன்னேன். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்துருக்கேன். ஏன் வந்து இது பார்த்து எனக்கும் வந்துச்சுன்னா 1 year ago போட்ட தம்ப்நெயிலை பார்த்து நான் அதை வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. 1 year agoவும் இப்படி தான் இருக்குது, இப்போயும் இப்படி தான் இருக்குன்றனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இது 1 year ago இல்லை, 6-7 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இது கிளிக் பைட்டுக்காக வந்து எனக்கு கோவம் வரல. இது வந்து ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வியூஸ் புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்றாங்க பாருங்க. இதனால தான் எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சு. நான் கோவம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட என்னன்னா ஹார்ம்லெஸ்ஸா ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் இருக்கு, அது கிளிக் பைட்டா இருக்குன்னா ஐ டோன்ட் மைண்ட் இட். பட் இது வந்து ஒரு தப்பான தம்ப்நெயிலா தான் நான் பார்க்குறேன். கிளிக் பைட்டா நான் பார்க்கல, தப்பான தம்ப்நெயிலா நான் பார்க்குறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்றேன். நான் ஒரு நாள் என்னுடைய கமெண்ட் ஹிஸ்டரியை போய் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது பார்ப்போம். இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில். இதுல இருந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் எம்ஜினா வீடியோக்கு எப்போ சின்ன வயசுல போட்டிருந்திருக்கேன். November 17, 2019 வந்துட்டான் கிளிக் பைட்டுக்கு வந்துட்டான். இது நான் போட்ட கமெண்ட், எனக்கே ஞாபகம் இல்லை. நெவர் கூகுள் திஸ்னு ஏதோ ஒரு தம்ப்நெயில். இன்னொரு ஒரு மஜாமான விஷயம்லாம் எம்ஜி நான் பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்நெயில் இருக்கும், ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்தோடனே தம்ப்நெயில் வந்து டீசென்ட் தம்ப்நெயிலாக மாற்றிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன், அது இதை விட காமெடியாக இருந்துச்சு. ஐயோ, இதை போடலாமா இல்லையான்னு தெரியல. 17th July 2019 காசு பத்திரனா போய் பிச்சை இப்படி கேவலமாக ஏமாற்றி பிழைக்காத. ஓல்டு மீ வாஸ் புல்லட்னா ஃபார் ரியல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட், June 14, 2019 கிளிக் பைட் இஸ் ஈக்குவல் டு வியூஸ் இஸ் ஈக்குவல் டு May 10, 2019 ஸ்டாப் மேக்கிங் கிளிக் பைட் கான்டென்ட். ஐ வாஸ் யுவர் ஃபேன், loved your passion. Now clearly you are doing this for money. You are losing your fans. Bye. Bro thought he did something. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் பய பேசிருக்காரு. பற்று வைத்த நெருப்பொன்று 5 years ago போட்டிருக்கேன் இந்த கமெண்ட். நான் போட்டதே மறந்துட்டேன். I think this explains why I was mad. நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, ஆனாலும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. ஏன் கோவப்பட்டேன்றதுக்காக நான் சொல்றேன். 5 வருஷம் முன்னாடி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் வியூவரா கேட்கும்போது வந்து அவர் பதில் சொல்லலை. இப்போ நான் யூடியூபர் ஆகி அந்த கேள்வி கேட்கும்போது அவர் டக்குன்னு அதை மாற்றாதுன்றத நான் என்னுடைய சக்ஸஸாக பார்க்கல, அவருடைய இக்னரன்ஸாக பார்க்குறேன். இதனால தான் நான் கோவப்பட்டேன்றதை முதல் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கே வந்து அந்த விஷயம் வந்து மேபி ஐ குட் ஹவ் நாட் செட் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி வேறு மாதிரி இதை கன்வே பண்ணியிருக்கலான்னு ஏன்னா எனக்கே தோணுச்சு. ஸோ எஸ், இஃப் எம்ஜினா இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட். இனிமே போடுற தம்ப்நெயில்ஸ் வந்து பி மோர் கேர்ஃபுல் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். தம்ப்நெயிலேருந்து கண்டென்ட் எல்லாமே உன் மேலே கோவம்லாம் இல்லை, நான் நீ பண்ணுறது தப்புண்ணா, நம்ம ஜனத்தை நம்ம தான் நான் பார்த்துக்கணும். மற்றபடி அந்த வீடியோவில் எம்ஜினா பற்றி பேசின ஸ்டாண்டில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஆட் அப் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, ஏஜே பேரோ கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அப்பானா அப்படி தான் சொல்லுவார், ஒரு அண்ணனா அப்படி தான் சொல்லுவான், ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு ஹஸ்பண்டோ அப்படி தான் சொல்லுவான், பிகாஸ் ஹீ டசன்ட் வாண்ட் எனி திங் பேட் டு ஹேப்பன் அப்படின்றது சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு ஹஸ்பண்ட் அதை சொல்லலாம், ஏன்னா அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சொல்ல முடியும், பார்த்து போன்னு சொல்ல முடியும், மிஞ்சி போனால் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தர முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் 2 மில்லியன் வச்சிருக்க அது சொன்னா அது சொல்யூஷன் ஆயிடும். ஒரு அப்பாவுக்கு, ஒரு அண்ணனுக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்காது, அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொல்றோம்னா அதை கேட்கறதுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னும் போது அங்கே போய் நம்ம வேற விதமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்படி நடக்கக்கூடாதுன்னு பேசலாம், நடக்காம தவிர்க்க என்ன பண்ணலான்னு பேசலாம், செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி பேசலாம், பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விட்டுட்டு அவருமே டிஃபென்சிவாக வந்து பேசுறது கரெக்ட் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். குட் நைட், see you later. வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இந்த கேம் நான் கூட விளையாடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் விளையாடின ஒரு ஞாபகம் விளையாடி இருக்கேன். அதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, வந்துட்டேன். விளையாடலான்னு நினச்சாலும் எங்கே டைமே பரமாட்டேன்றது. இதுக்கே கோவப்படுறாங்க, நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே கோவப்படுறாங்க. ஏன்னா எடிட்டு அது இதுன்னு இருக்கா, எல்லாம் டைமே இல்லை. இதில் பார்க்கறதுக்கு ஆனால் நல்லா இருக்குங்க. அவரோட டென்ஷன் எங்களுக்கு புரியுது, ஏன்னா நான் விளையாடுறப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கேம் நம்ம விளையாட கண்டுபிடிச்சதை விட நம்மளை வச்சு அவங்க அந்த கேமர்ஸ் வந்து அவங்க அந்த கம்பெனி சொல்கிறேன் நல்லா ஃபன் பண்ணுறாங்க. நம்மளே அதே மாதிரி யோசிச்சு நம்மளும் நல்ல ப்ரெஷர் ஆக்கி அந்த மாதிரி இருந்துச்சு இது. ஆமாம், அதாவது இத்தனை வருஷமா நம்ம எப்படி அதை ஜம்ப் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரு இது இருந்துச்சுன்னா எங்கே ஜம்ப் பண்ணுவோம், அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சு அந்த இடத்துல கரெக்டாக ட்விஸ்ட் வைக்கிறது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் பற்றி பேசினேன், லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். அவர் வந்து நான் பிடிச்ச புடி வந்து நிற்கவே மாட்டார், சொன்னால் மாற்றிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவர் சொன்ன அந்த பாயிண்ட் வேணால் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து இப்படி தம்ப்நெயில் போட்டு தான் வியூ எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எம்டியாக கூட போடுங்களேன், வெள்ளையாக கூட போடுங்களேன், உங்களை வந்து பார்க்க தான் போகிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர்னான்ட்டு நீங்கள் ஒரு பேர் வாங்கிட்டீங்க. இப்போ தம்ப்நெயில் போட்டு இது என்ன புது சேனல் மாதிரியோ இல்லை ஒரு புது
இப்படிலாம் போட்டால் தான் வந்து ஓப்பன் பண்ணியே பார்ப்பாங்க அப்படின்றலாம் அவசியமே கிடையாதுல்ல. நீங்கள் என்ன உங்களோட ஃபேஸ் மட்டுமே நீங்கள் ரெகுலராக போட்டால் கூட ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறாங்க. ஜஸ்ட் டைட்டில் இருந்தால் போதும், அவ்வளோதான். எதுக்கு அப்படி போடணுன்றது ஒரு கேள்வி தான். ஆக்சுவலி ஃபேன்ஸை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே, நீங்கள் இது போட்டால் தான் வருவீங்க அப்படிங்கிறது அவங்கள ஒரு மாதிரி நினைக்கிறது தான். உங்களுக்காக நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு கண்டென்ட் போடும்போது அதை பார்த்து தான் வருவாங்க. நீங்கள் எப்படி நம்புனீங்கன்றது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. யூடியூப்ல இப்போ நம்பர் 1 யார், எம்ஜிஎன்னா இவங்கெல்லாம் இருக்கிறதா, அதுவே போதும். உங்களுக்கு நீங்களே மார்க்கெட்டிங், உங்களுக்கு எதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கன்ற மாதிரி தான். அதே மாதிரி இவர் ஜேகே ப்ரோ அவர் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு அவர் வன்மத்தை கேட்குற மாதிரி இல்லை, ஒரு ஃபேனாக அவர் வந்து வருத்தப்படுற மாதிரி தான். உன்னை நான் இப்படி பார்த்தேன், நீ என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை இப்படி நினைச்சேன், என்னையா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீயும் சராசரி மாதிரி யூடியூபர் மாதிரி பண்ணினுக்கிற, நான் உன்னை அண்ணன் மாதிரி பார்த்தேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அவர் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் போட்டுருவாரா, அப்புறம் டெலீட் பண்ணிடுவாரா, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி எம்ஜி ஸ்குவாட் அது இதுன்னு சொல்றவரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு தொடர்ச்சியாக பார்த்தா ஒரு ஜேகே ப்ரோ சொல்கிறேன், அவ்வளோ கோவப்படுறாரு, திட்டுறாரு, ஆனால் திரும்ப திரும்ப வீடியோ பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னா பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அந்த வருத்தத்தோட அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேன் பாயாக அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பைரோ ப்ரோவும் அது நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, அவர் தான் தப்பு எது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டார். சரிங்க, நான் இப்போ ஒரே கேள்வி தாங்க, அந்த விஷயத்த சிம்பிளாக முடிக்கணும். நான் இப்போ அந்த அப்பா பொண்ணுக்கு சொல்கிற விஷயம், அப்பாவுக்கு 8 மணி டாட்ராக் வந்துச்சு, வின்ட்டாரு. நீங்கள் சொல்கிற அந்த நெகட்டிவ் சைடுக்கே நான் போகிறேன், நான் பாசிட்டிவே பேச நீங்கள் நெகட்டிவ் தானே சொல்கிறீங்க, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் சொல்கிறீங்க, அதே நெகட்டிவ் சொல்கிறேன். 8 மணி கரெக்டாக அவருக்கு வந்து அட்டாக் வந்து வின்ட்டார். இப்போ அந்த வீட்டில் பொண்ணு தான் இருக்குது, என்ன பண்ண ஐயோ 8 மணிக்கு மேலே வெளியே போட அப்பா சொல்கிற சாவட்டன்னு விட்டுருவீங்களா? போய் தானேங்க ஆகணும். அந்த டைமுக்கு ஆபத்து வரும்னு பார்க்குறதா என்ன தான் பார்க்குறது. சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது இப்போ வெளியே போனால் எனக்கு கெட்டது நடக்குமா நல்லா நடக்குமான்னு யோசிச்சு அந்த பொண்ணு காலை எடுத்து வைக்கணுமா, இல்லை போய் காப்பாற்றணுன்ற முயற்சியில் இருக்கணுமா, எப்படி இது இதெல்லாம் போட்டு நிற்க வச்சிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு தான் ப்ரெஷர். இதுதான் சொல்லிட்டு இருக்கு, இந்த சொசைட்டி தான் மாறணும். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இப்படி இது கரெக்டாக அது கரெக்டாக, இப்போ இன்னும் போகிறதா வேணாமான்னு இப்படி திணறணுமா, என்ன பண்ண இப்போ அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்றது தான். ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சேர்ந்து நின்னாதாங்க அது மாறும். நம்ம இது வரைக்கும் கேர்ள்ஸ் இப்போ ஈக்குவாலிட்டி வரட்டும், இல்லை ஜல்லிக்கட்டு ஆகட்டும், இதெல்லாம் நம்ம என்ன போராடி வாங்கினது தான். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னா அது தப்பு செய்கிறவனை தூண்டி விடுற மாதிரி தான். ஓ பார்த்தியா அப்போ நான் என்ன வேணா பண்ணலான்னு அவனுக்கு தலைகான ஏறும். எல்லாருமே பார்த்தியா இப்படி தான் சொல்கிறாங்க, அப்போ நான் தாண்டா இங்கே அப்படின்னு ஆகிடும். இதே எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எதிராக நிற்கிறப்போ அவனுக்கு ஒரு பயம் வரும். ஓகே ஒரு பொண்ணு தொட்டால் இத்தனை பேர் வந்து வரானுங்களா, நம்மளாம் கையை வைக்க முடியாது, பாட்னா அவ்வளோ செத்தோன்ற அந்த பயத்தை கிரியேட் பண்ணல, அது பண்ணவே மாட்டேன்றோம். திரும்ப அது அப்படி தான் நடக்கும் அப்படி தான் இருக்குன்னு அவனை தூக்கி விடுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு மேலே கை வச்சா வந்து வேற மாதிரி நடக்கும், இங்கே நீ கை வச்சா செத்தலாம் அவனே அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே அந்த கமெண்ட்ஸில் அந்த போஸ்ட் காட்டினா பண்ணுறவனு கூட பயம் வரும். நாளைக்கு பொண்ணு மேலே கை வைக்கணும்னாலே நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம அடிபட்டே சாவோம், அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க போல இருக்குதுன்னு அந்த பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கணும்ல, அது நம்ம பண்ணவே மாட்டேன்றோம். அங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஃபேமிலி சப்போர்ட் கூட ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ஃபேமிலினா வேறு அதுக்கு மீறி ஒன்றும் சொல்ல முடியாது, இப்படி பயப்பட தான் செய்வாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி கொடுக்குற அந்த சப்போர்ட்டை விட அந்த ஒரு போல்டாக பொண்ணுக்கு கொடுத்தா மேபி இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. வெளியே சொசைட்டி கொடுக்கணும் அது வேற, பட் இப்போ ஃபேமிலியே வந்து பொண்ணு நீ இப்படிமா கொஞ்சம் அந்த பயத்தை கொடுத்துட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துடுமோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டுது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நிறையா அப்யூஸ் நடக்குது, எங்கே போனாலும் எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னும் போது அப்படி என்ன சொல்ல முடியும்? அப்போது அப்பா வந்து வெளியே இருக்கிற சொசைட்டியை பார்த்து தான் பயப்படுறாரு. அப்போது சொசைட்டியை பார்த்து ஒரு பொண்ணை வெளியே அனுப்பாத அளவுக்கு அந்த பதட்டத்தை அந்த குடும்பம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம், அந்த பயத்தை கொடுக்குறோன்னும் போது இங்கே மாற வேண்டியது சொசைட்டி தான், அங்கே இருக்கிறவங்க தான் மாறணும். அதான் இப்போ அந்த அப்பாவுக்கு வந்து தைரியமான என்ன பண்ணோம், வெளியே போனால் நம்ம பசங்க இருக்கிறாங்களா எல்லாமே நம்ம பிள்ளைங்கமே பார்த்தோம், வெளியே போனால் ஒரு பொண்ணு வந்து தைரியமாக போயிட்டு வரும். ஏன்னா வந்து தெருவுலையோ அந்த ஏரியாவிலோ பசங்க இருப்பாங்க, அங்கங்கே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற அந்த தைரியத்தை நம்ம இந்த சொசைட்டி தாங்க அந்த பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். நம்ம அது பண்ணவே மாட்டேன்றோம், யாரும் வந்து கண்டுக்க மாட்டானுங்க, உனக்கு தான் நடக்கும், யாருமே ஒன்று வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படி கிரியேட் பண்ணுறோம். அது காரணம் இந்த கமெண்ட்ஸ் தான், இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்ன்றது தான். இதே மாறிச்சு அப்படின்னா ஓகேம்மா நீ போமா, நம்ம ஏரியா பசங்க இருக்காங்க இது இருக்காங்க இங்கே தானே போகிறோம் அவங்க பார்த்துப்பாங்கன்ற அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும்ல, அதுதான் பண்ண மாட்டேன்றோம். ஒரே விஷயம் என்னென்னா உனக்கு வந்து பாதுகாப்புனா என்னாலையும் இல்லை உன் கூட பிறந்த அண்ணன் அப்பானால மட்டும்தான் இருக்கும், வெளியே போனால் உனக்கு இருக்காதுன்றதே ஃபஸ்ட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணுக்கு அவ்வளோதான் இருக்குது சேஃபுன்றதே ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நம்ம இதுவும் பார்த்தா கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இருக்குது நம்ம வந்து ஒரு அடிப்பட்டா இது பண்ணால் ஹெல்ப் பண்ண தான் போகிறோம், ஒரு பொண்ணுக்கு வந்தால் ஹெல்ப் பண்ண தான் போகிறோம், அது வந்து அதிகமாகணுன்றது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து கண்டுக்காமல் இருப்பேன், நீ போனால் உன்னோட இது அப்படின்னு நீங்கள் என்னக்கு கண்டுக்காமல் இருப்பேன்றது தான் இந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.